வந்துச்சு. ரைட். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்முடைய மெயின் ஃபோக்கஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. ஆக்ட்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே ஆக்ட்ஸ்ல வந்து ஜஸ்ட் ஒரு கான்டெக்ஸ்ட் ஆஃப் த கோர்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ஹோல் பீமின் கோர்ஸ்ல வந்து சர்ச் பிளான்டிங் எப்படி சபையை நாட்டுறது அப்படின்னு படிப்பீங்க, சபையை வந்து எப்படி சபையில தலைவர்களை உருவாக்குறது அப்படின்னு படிப்பீங்க. ரெண்டு தான் மெயினா வந்துட்டே இருக்கும். அது எல்லாத்துக்குமே அடிப்படை வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். ஸோ அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல இந்த இப்போ நீங்க படிச்சிருக்கீங்க, இப்போ 3rd யூனிட்ல நீங்க வந்திருக்கீங்க. ஸோ இந்த யூனிட்ல முக்கியமான காரியம் என்னன்னா ஊழியத்துடைய பிலாசபி, வாட் இஸ் த பிப்ளிக்கல் பிலாசபி ஆஃப் மினிஸ்ட்ரி, அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். பிறகு இந்த பிலாசபி ஆஃப் மினிஸ்ட்ரியை வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு இந்த நம்ம கற்றுக்கொள்ற தத்துவங்களை, ஊழிய தத்துவங்கள், ஊழிய கொள்கைகள், அதை வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா அதை எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்கான ரியல் மாடல்ஸ், எப்படி நம்மை போன்ற மனிதர்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல நம்ம வாசிக்கும் போது இந்த வேதாகம தத்துவங்களை வந்து ஆண்டவர் கொடுத்த தத்துவங்களை ஊழியத்துல பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதுக்கு அப்போஸ்தலர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாத்திரம் இல்ல, இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படிக்கும் போது ஆதி சபையில உள்ள அஸ்திபாரங்களை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதன் அடிப்படையில நம்ம முன்னால இருக்கிற கிரேட் கமிஷன், ஆண்டவருடைய பிரதான கட்டளையை நிறைவேற்றுவதற்கான காரியங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோம். அது மாத்திரம் இல்ல, அதை பேஸ் பண்ணி நம்முடைய ஃபேமிலிலையும் நம்முடைய சர்ச்லயும் மினிஸ்ட்ரி எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கான அடிப்படையான வழிமுறைகளை வந்து நம்ம இங்க கற்றுக்கொள்றோம். ஒரு வார்த்தை நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, நார்மட்டிவ் அப்படின்னு. முதல்ல ஃபார்ம் அப்படின்னு கண்டுபிடிச்சு ஃபார்ம் அண்ட் மீனிங்கை பத்தி படிச்சிருப்பீங்க. அதுக்கு ஒரு நார்மட்டிவ். நார்மட்டிவ்னா எது வந்து கண்டிப்பா நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு காரியம். ஸோ அதுல இப்போ இந்த வாரத்துல நம்ம முதல் வாரத்துல நீங்க அப்போஸ்தலர்ல இருந்து கீஸ், அதாவது அப்போஸ்தலரை புரிந்து கொள்வதற்கு, அப்போஸ்தலர் வந்து 6 பகுதிகளா பிரிச்சு அதை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை புரிந்து கொள்வதற்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருப்போம். அடுத்து வந்து 2nd யூனிட்ல என்ன பார்த்திருப்போம், த ரோல் ஆஃப் த லோக்கல் சர்ச் இன் ஃபுல்ஃபில்லிங் த கிரேட் கமிஷன். 2வது யூனிட்ல வந்து கிரேட் கமிஷனை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு உள்ளூர் சபையோட முக்கியமான ரோல் என்ன அப்படின்னு பார்த்திருப்போம். இப்போ 3rd யூனிட்ல மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா பவுலின் ஊழிய முறை, த பாலின் ஸ்ட்ராட்டஜி, பவுலின் ஊழிய முறை. அதுதான் நம்ம இந்த 3வது யூனிட்ல நம்ம பார்க்கிறோம். இந்த 3வது யூனிட்ல நம்ம பார்க்கும்போது அதுக்கு வந்து நமக்கு ஃபவுண்டேஷனா வச்சிருக்க வந்து அப்போஸ்தலர் 13 அதிகாரமும் 14 அதிகாரமும். இங்க அதை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன படிக்கிறோம், இந்த 13 அதிகாரத்தையும் 14 அதிகாரத்தையும் படிக்கும்போது பவுலுடைய ஊழியங்களை பார்க்கிறோம். அந்தியோகியால இருந்து அனுப்பப்படுறாங்க, அங்க இருந்து எங்கெல்லாம் போனாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அப்படி அவங்க போன இடங்கள், அவங்க பயன்படுத்தின முறைகள், இதுல ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சா, இல்லைன்னா சும்மா பரிசுத்த ஆவியானவர் அப்படிங்கிற பேசிஸ்ல எங்க நடத்தினாரோ அங்க போனாங்களா? ஓகே, இல்லைன்னா பரிசுத்த ஆவியானவர் இவங்களை வழிநடத்தினது வந்து நமக்கு இன்னைக்கு அதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ற பாடங்கள் என்ன? Whether the methodology and strategy used by Paul is also normative like his message. மெத்தட் அண்ட் மெசேஜ் ரெண்டுமே வந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற மாதிரி. அதை பவுல் வந்து ஏற்கனவே சொல்லுவார், ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறார் சபைக்கு சொல்லும்படியாக அப்படின்னு. ஸோ அதை தான் நம்ம முக்கியமா பார்க்க போறோம். பவுல் வந்து ஒரு முக்கியமான அணுகுமுறையோட ஸ்ட்ராட்டஜியோட ஒர்க் பண்ணாரா, ஆவியானவர் அப்படி வழி நடத்தினாரா? அப்படி வழி நடத்தி இருந்தா அந்த மெத்தடாலஜியும் நம்ம இன்னைக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது கட்டாயம். இல்லைன்னா நம்ம இஷ்டப்படி செய்யலாமா, இல்லைன்னா சூழ்நிலைக்கு தரப்புல செய்யலாமா அப்படிங்கிறதா நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம். இதுல மிக முக்கியமான ஒரு டாபிக் இன்னைக்கு, ஐ திங்க் ஆல் ஆஃப் அஸ் ஆர் இன்வால்வ் இன் IMS, ஆல் ஆஃப் அஸ் ஆர் இன்வால்வ் இன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிஷனரி ஒர்க். ஸோ இன்னைக்கு நமக்கு யூனிட் 3ல இஷ்யூ 1 என்னன்னா டெஃபினிஷன் ஆஃப் மிஷனரி ஒர்க். மிஷனரி ஊழியம் என்றால் என்ன அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதை புரிந்து கொள்வதற்கு நம்ம அப்போஸ்தலர் 13, 14 அதிகாரங்களை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அடிப்படையா தேர்ந்தெடுத்திருக்கோம். Okay, now this is your time actually. Maybe you can just see this picture. Okay, map one share aayirukka? Can you see that? Hello? Ama.
ஓகே ரைட். இதுதான் ஃபர்ஸ்ட் மிஷனரி ஜேர்னி. நீங்க ஒருவேளை நீங்க இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க ஏற்கனவே பார்த்துருக்கலாம். நீங்க பைபிள் உங்க கையில வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க கையில பைபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் 3ஆம் வசனம் வரைக்கும் எப்படி அவங்க போனாங்க, ஐ மீன் எப்படி கிளம்பி போனாங்க, ஆண்டவர் எப்படி அவங்களோட பேசினாரு, எப்படி அவங்க அந்தியோகியா சபையில இருந்து அனுப்பப்பட்டாங்கிறத பாக்குறோம். அதுக்கு பிறகு 4:5 வந்து சைப்ரஸ் சீப்புரு தீவுக்கு வந்ததை பாக்குறோம். நம்ம இந்த மேப்ல பார்க்கலாம். பாப்போ சலாமிஸ் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, அங்க வந்தாங்க. அந்தியோகியாவில இருந்து வராங்க. உங்களுக்கு நீங்க ஏற்கனவே நோட் பண்ணிருப்பீங்க, இந்த அந்தியோகியா வந்து சிரியாவில் இருக்கிற அந்தியோகியா. ஓகே, அங்க இருந்து சீப்ரு தீவுக்கு வராங்க. சீப்ரு தீவுக்கு ஏன் வந்தாங்கன்னு ஒரு சின்ன கேள்வி கேட்டு பாத்தீங்கன்னா, மேபி பர்னபாவுடைய சொந்த இடம், அது ஒரு காரணமா இருக்கலாம். தெரிந்த இடத்துக்கு முதல்ல வந்தாங்கன்னு சொல்லப்படுது. we don't know, but that was something we see. அங்க வந்து பாப்போல வந்துதான் 6ஆம் வசனத்துல நம்ம பார்க்கணும். சரிதானா? அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். திரும்ப 13ஆம் வசனத்துல இருந்து பார்க்கும்போது அவங்க அங்க இருந்து எங்க போறாங்க, பிசீதியாவில் இருக்க அந்தியோகியாவுக்கு வராங்க. 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பார்க்கணும். ஓகே, அப்போதான் மார்க் வந்து திரும்பி போயிடுறாரு. ஓகே, சோ பிசீதியா, அதுல இருந்து அந்த 13ஆம் அதிகாரத்துல வந்து 13ஆம் வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா அங்க பவுல் பெரிய மெசேஜ் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மெசேஜ் வந்து எங்க முடியுதுன்னா 13ஆம் அதிகாரத்துல 41ல முடியுதுன்னு நினைக்கிறேன். 41 வரைக்கும் பிக் தி ஃபர்ஸ்ட் பிரீச்சிங், ஃபர்ஸ்ட் காஸ்பல் மெசேஜ் பை பால்னு சொல்லலாம். ஸோ அதை பார்க்குறோம். அதுக்கு பிறகு அங்க கொஞ்சம் கான்வர்சேஷன்ஸ் நடக்குது. தொடர்ந்து அவங்க காஸ்பல் கேட்குறாங்க. அதுக்கு பிறகு அந்த அதிகாரத்துல 13ஆம் அதிகாரத்துல கடைசியில நம்ம பார்க்குறோம் 48ஆம் வசனத்துல கொஞ்சம் பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளா மாறுறாங்க. அது மாத்திரம் இல்ல, 49 இம்பார்ட்டன்ட். அங்கிருந்து அந்த தேசம் முழுவதுக்கும் என்ன செஞ்சிட்டான், சுவிசேஷம் பரவிச்சு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். திரும்ப அங்க பெர்சிக்யூஷன் வந்துருது. அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பி எங்க வராங்க, நீங்க பைபிள பாருங்க, 14ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல பார்க்கணும். எங்க போறாங்க, இக்கோனியா பட்டணம். 13:51 பார்க்கிறோம், 14:1 பார்க்கிறோம். இக்கோனியா, இக்கோனியாவிலையும் பிரசங்கம் பண்ணும்போது நிறைய பேர் வராங்க, ஆண்டவருக்குள்ள வராங்க. ஸோ அந்த இது வந்து 5ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். நிறைய பேர் ஆண்டவருக்குள்ள வராங்க. பிறகு பெரிய பிரச்சனை. திரும்ப அங்க இருந்து எங்க போறாங்க, லிக்கவோனியா. இந்த மேப்ல நீங்க பார்க்கலாம், பைபிள்லயும் பார்க்கலாம். லிக்கவோனியாவுல 2 இடத்துக்கு போறாங்க. லிக்கவோனியாவுல லீஸ்திரா அண்ட் தெர்பை. லீஸ்திரா அண்ட் தெர்பை. ஸோ அங்க போய் 7ஆம் வசனத்துல பார்க்கிறோம். 14:7 சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். லீஸ்திரால ஒரு மிராக்கிள் நடக்குது. ஒரு சப்பானிய வந்து பவுல் எழுப்புறாரு. அதனால அங்க எல்லாரும் அவங்கள ஒர்ஷிப் பண்றதுக்காக எல்லாம் அரேஞ்ச் பண்றாங்க. திரும்ப பவுலும் பர்னபாவும் அந்த இடத்துல எப்படி நடந்துட்டாங்க நமக்கு தெரியும். திடீர்னு அங்க இருந்து மூடு மாறிட்டு அங்குள்ள மக்கள் வந்து அந்த லீஸ்திரால மக்கள் அந்தியோகியாவிலும் இக்கோனியாவில வந்து வந்த மக்களால போதிக்கப்பட்டு அவங்க வந்து இவங்களை திடீர்னு கல்லெறிஞ்சிடுறாங்க. ஸோ மரித்து போகிற நிலைமைக்கு வராரு. அதான் 19ஆம் வசனம் 14 19 பார்க்கணும். திரும்ப கல்லெறிஞ்சிடுறாங்க. திரும்ப அங்கிருந்து பவுல் ஆண்டவருடைய கிருபையினால உயிரோட எழும்பி உயிர் பிழைத்து மறுபடியும் பட்டணத்துக்குள்ள போறாரு. 20ல வந்து ஆக்சுவலா முடியுது அந்த ஃபுல் ஒன் வே டிராவல் முடியுது. திரும்ப என்ன பண்றாரு பாருங்க, 20ல இருந்து அகைன் தெர்பைக்கு வராரு. அங்க அநேகரை சீஷர் ஆக்குறாங்க. திரும்ப அங்க இருந்து ரிட்டர்ன் ஆகி லீஸ்திரா, இக்கோனியா, அந்தியோகியா எல்லா இடத்துக்கு திரும்பி வந்துட்டு, இந்த அந்தியோகியா வந்து பிசிதியாவின் அந்தியோகியா, சரிதானா? ஸோ அங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத 22, 23 பார்க்குறோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பைபிள் வேர்ட்ஸஸ் 22 and 23 என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு அங்க போட்டு நீங்க அதை குறிச்சு வச்சுக்கலாம். திரும்ப அங்க இருந்து பிசிதியா, 24ஆம் வசனம், பிசிதியா, பம்பிலியா, அங்க வந்து பெருகே, அத்தாலியாவிலலாம் வந்து காஸ்பல்ஸ் பிரசங்கிக்கிறாங்க. அங்க நிறைய பேர் அங்க இருந்து திரும்ப நேரா அந்தியோகியாவுக்கு வந்து சேர்றாங்க. 26ஆவது வசனத்துல பார்த்தோம். வந்து அவங்களை அனுப்பினதான அதே சபையில தங்கியிருந்து கர்த்தர் பிரஜாதிகளுக்கு செய்தவைகளை விவரித்து அநேக நாள் அங்க தங்கி இருக்கிறாங்க. இதுதான் நமக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான போர்ஷன். ஓகே, இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்க போர்ஷன். இதுல இருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, ஓகே, கேள்வி என்ன, இதெல்லாம் பார்க்கும்போது வந்து
பவுலுக்கு வந்து ஊழியத்துல உண்மையாவே ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சா? அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து என்னது? நம்ம அதை பின்பற்றணுமா அப்படிங்கிற கேள்வி. இப்போ ஐ திங்க் வில் கோ டு த ஃபவுண்டேஷன். என்ன ஃபவுண்டேஷன்? நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஓவர்வியூ தான் கொடுத்தேன். ஸோ இதை நீங்க பார்க்கும்போது இந்த படம் இந்த போர்ஷனை பார்க்கும்போது பவுல் பயன்படுத்தின முறைகள் என்னன்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க. நீங்க தான் ஷேர் பண்ண போறீங்க. ஐ அம் கோயிங் டு லிசன். ஓகே, சொல்லலாமா? பவுல் பயன்படுத்தின ஊழிய முறைகள் என்ன? நம்ம டாபிக் என்னது இன்னைக்கு? வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் மிஷனரி ஒர்க்? அருட்பணி ஊழியம், மிஷனரி ஊழியம்னா என்ன? ஸோ அந்த கேள்வியை மனசுல வச்சுட்டு பவுல் தன்னுடைய ஊழியத்துல, பவுலும் பர்னபாவும் தங்களுடைய ஊழியத்துல பயன்படுத்தினதான காரியங்கள் என்ன, என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லுங்களேன். சொல்லலாமா? கேன் யூ ப்ளீஸ் ஸ்டார்ட்? சுவிசேஷத்தை பிரசங்கிச்சு நிறைய பேரை சீஷராக்குனாங்க. ஓகே, 2 விஷயம் சொல்லிருக்கீங்க. சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கி இருக்காங்க. ஓகே, வேற? புத்தி சொல்லியிருக்காரு. ஓகே, நீங்க சொல்ற வசனத்தை சேர்த்து சொல்லிருங்களேன். 14 அதிகாரம் 22. ஓகே, சீஷருடைய விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார். ஓகே. அப்புறம் 23 மூப்பர்களை ஏற்படுத்தி இருக்கிறார். ஓகே, சோ அதுக்கு முன்னால உள்ளதெல்லாம் சேர்த்து ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்களா? சுவிசேஷத்தை அறிவித்து சீஷர்களை உருவாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டீங்களா? இல்ல வேற எதுவும் இருக்கா? எனி அதர் பாயிண்ட்ஸ் மிஸ்ஸிங் தேர்? 13, 14. அக்கா சொல்றது வந்து 14 அதிகாரம் கடைசிக்கு வந்துட்டாங்க இப்போ இல்லையா? முக்கியமான அந்த வசனத்துக்கு வந்துட்டாங்க. அதுக்கு முன்னால ஏதாவது இருக்குதா? கேன் யூ சி? அதே மாதிரி நீங்க எப்படி பார்க்கணும்னா, அந்தியோகியாவில் என்ன பண்ணாரு? 13ஆம் அதிகாரம் 14 இருந்து 49 வரைக்கும் பாக்குறோம். அங்கே என்ன பண்ணாரு? அது வந்து ஒரு பெரிய டிஸ்கிரிப்ஷன், மெசேஜ் ஒரு பெரிய பார்ட். அதே மாதிரி 14:1 to 6 நீங்க பார்க்கலாம். 14:1 to 6ஐயும் 22 to 23ஐயும் சேர்த்து கூட நீங்க பார்க்கலாம். வாட் were the steps in Paul's missionary activity? பவுலுடைய மிஷனரி ஊழியத்தில் இருந்ததான வெவ்வேறு படிகள் என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்களேன். சுவிசேஷம் 13வது அதிகாரத்துல அந்த அந்தியோகியால அவர் கொடுக்கிற அந்த மெசேஜ் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்றாருன்னா, ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணி நியூ டெஸ்டமெண்ட் ஜீசஸோடைய பர்த் வரைக்கும் சொல்றாரு. பட் அதனுடைய மெயின் ஸ்டார்ட் ரீசன் என்னவா இருக்கும்னா, அந்த யூதர்களுக்கு ஓல்ட் டெஸ்டமெண்ட் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த தோரான்ற ஒரு விஷயம் நல்லாவே அவங்களுக்கு தெரியப்பட்டதா இருந்திருக்கும். அதனாலதான் அவர் ஓல்ட் டெஸ்டமெண்ட்லயே ஆண்டவருடைய வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத அவங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு then he comes to Jesus Christ. ஓகே, சோ இயேசுவே கிறிஸ்து அப்படின்னு பிரசங்கம் பண்ணிருப்பாரு இல்லையா? நீங்க தேடிட்டு இருக்கிற கிறிஸ்து வந்து இந்த இயேசுதான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பிரதர் நல்லா சொன்னீங்க. பழைய ஏற்பாட்டுல இருந்து ஆரம்பிச்சு சொல்லியிருக்கிறார். ஏன் அவர் பழைய ஏற்பாட்டை டச் பண்ணாரு? அதான் அவங்களுக்கு யூதர்களுக்கு கிறிஸ்துவ பத்தி தெரியாதவங்களுக்கு அந்த தோரான்ற ஒரு விஷயத்த, அந்த 5 ஆகமங்களை பத்தியும் தெரிஞ்சிருக்கும்ல. மோசையோட நியாயப்பிரமாண கட்டளைகள் அது எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஒரு காரணத்துக்காக அது ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, சோ பவுலுடைய ஒரு மெத்தட் இங்க என்ன பாக்குறோம்? டீச்சிங்ல உள்ள ஒரு முக்கியமான பிரின்சிபல், கோயிங் ஃப்ரம் நோன் டு த அன்னோன் இல்லையா? அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்துல ஆரம்பிச்சு தெரியாத விஷயத்துக்குள்ள வழி நடத்துறாரு பவுல். ஓகே, அது ஒண்ணு சொல்லலாம். பவுலுக்கும் இவங்களுக்கும் ஏதாவது காமன் கிரவுண்ட் இருந்துச்சா? எந்த விஷயத்துல எல்லாம் அவங்க வந்து ஒத்து போயிருக்கும்னு நினைக்கீங்க? நீங்க சொன்னீங்க அவங்களுக்கு தோரா பழைய ஏற்பாடு தெரியும், பவுலுக்கு தெரியும். ஏன்னா அவங்க 2 பேரும் யாரு? என்ன மக்கள் கூட்டம் 2 பேரும்? யூதர்கள். வெரி குட், யூதர்கள். பிளஸ் இந்த யூதர்கள் எங்க இருக்கிறாங்க? அவங்க சொந்த இடத்துல இருக்காங்களா, வெளியே இருக்காங்களா? வெளியூர்ல இருக்காங்க. வேற இவங்க எல்லாம் சிதறடிக்கப்பட்ட அந்த காலத்துல போனவங்க அப்படியே தங்கி இருக்கிறாங்க. அந்த பவுல் கூட அப்படிப்பட்டவர் தான் இல்லையா? So you can easily relate with them. அதே மாதிரி அவங்களுக்கு பழைய ஏற்பாடு தெரியும், மேசியாவை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சதான பழைய ஏற்பாட்டை எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதே நீங்க எதிர்பார்க்கிற அந்த கிறிஸ்து தான் இந்த இயேசு ஏற்கனவே வந்து விட்டார் அப்படிங்கிறத
நிறைய எக்ஸ்பிளைன், ரொம்ப அழகான ஒரு மெசேஜ். அந்த மெசேஜை நீங்க ஸ்டடி பண்ணீங்கன்னா நிறைய நம்ம கற்றுக்கொள்ள முடியும். தேங்க்யூ பிரதர். வேற ஏதாவது? சொல்லுங்க. சுவிசேஷமானது முதல்ல யூதர்களுக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில அவரு எப்பவுமே போற இடத்துல முதல்ல அந்த சினகாக்ஸ்ல பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறாரு. ஓகே, யூதர்களுக்கு அது ஒரு ரீசன், சினகாக்கள் ஆரம்பிக்கிறாரு. வேற என்ன ரீசனா இருக்கலாம் அவர் சினகாக்கள் ஆரம்பிச்சதுக்கு? வெரி குட். வாட் ஆர் த அதர் ரீசன்ஸ்? காமனாலிட்டி சொல்லலாமா? அவங்களுக்கும் இவருக்கு இடையில நிறைய என்ன இருந்துச்சு, காமன் கிரவுண்ட் இருந்துச்சு. அவரும் யூதர் இவரும் யூதர் இல்லையா? அதே மாதிரி இவரும் ஒரு வெளியே உள்ள யூதர், கிரீக் ஸ்பீக்கிங் ஜூன்னு சொல்லலாம். அவங்களும் அதே மாதிரி, அவங்களுக்கு பழைய ஏற்பாடு தெரியும், இவருக்கும் தெரியும். ஸோ மிஷனரி மெத்தடாலஜில ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னா, ஃபைண்ட் அவுட் த ரிசெப்டிவ் பீப்புள். ரிசெப்டிவ்னா அக்செப்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. பீப்புள் ஹூ ஆர் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு. நீங்க இதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே. வயல் நிலங்கள் அறுப்புக்கு என்ன செஞ்சிருக்கு? ஆயத்தமா இருக்குது இல்லையா? வயல் நிலங்கள் அறுப்புக்கு ஆயத்தமா இருக்குன்னு சொல்லுவார். அப்போ என்ன அர்த்தம்னா தே ஆர் ப்ரிப்பேர்டு. ஸோ இது ஒரு ஆயத்தமாக்கப்பட்ட மக்கள் கூட்டம். அவங்களுக்கு பழைய ஏற்பாடு தெரியும், கிறிஸ்துவை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பவுல் அவங்களோட எளிதாக ரிலேட் பண்ண முடியும். சேம் பீப்புள் குரூப், சேம் பேக்ரவுண்ட். ஈவன் பர்னபா கூட அப்படிதான், சைப்ரஸ் சேர்ந்தவர் அவர். ஸோ அதனால அந்த காமனாலிட்டிஸ் நிறைய இருக்கிறதுனால ஈஸியா பிரிட்ஜ் பண்ண முடியும், லிங்க் பண்ண முடியும். ஸோ தே வர் கோயிங் தேர். ஓகே, குட், வெரி குட். வேற ஐயா, நான் இன்னொரு விதமா பாக்குறேன். ஆக்சுவலா இது பவுல் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டார் அந்த டைம்லயே. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு அதிபதியோட இடத்துக்கு போயிட்டாங்க. போய் அங்க ஒரு அதிசயம் நடக்குது, ஒரு அற்புதம் நடக்குதுங்க ஆக்சுவலா. அப்புறமா அதுல 15 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவங்களே ஆக்சுவலா யூதர்களே ஜெபாலயத்துக்கு அவரை இன்வைட் பண்றாங்க. 13 அதிகாரம் 15. அங்க நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜெபாலய தலைவர்கள் அவங்களை இன்வைட் பண்ற மாதிரி தான் இதுல தெரியுது. அதே மாதிரி ஒரு சின்ன இது, ரெண்டு வேற வேற கண்ட்ரின்னு அதை மறந்துடாதீங்க, சரியா? ஆமா, அந்தியோக். ஆமா, இது சீப், இந்த மேப்ல காட்டுறேன் பாருங்க. சீப்ரு தீவுங்கிறது தனி இடம். அந்தியா 12ஆம் வசனம் வரைக்கும் ஒரு இடம், 13க்கு 13, 14 வேற. சரிதானே? 13, 15. ஓகே, 13, 15. ஓகே. சோ ஃபேமஸ் ஆயிட்டாங்களா நமக்கு தெரியாது. ப்ராபபிலி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அண்ட் எல்டர் பீப்புள் மேபி. சோ தே வர் இன்வைட்டட் இல்லையா? ஓகே, சொல்லுங்க பிரதர். ஆமா, அதுதான் என்னோட. அதே மாதிரி இக்கோனியா பட்டணத்திலயும் அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் போனோடனே. அதனால அவங்க பவுல் அப்போஸ்தலனால ஜெபாலயத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்க முடியுது. ஏன்னா யூதர்கள் மத்தியில் அவ்வளவு ஈஸியா அவங்களே இன்வைட் பண்ணி அல்லது அவங்களே பிரசங்கம் பண்ண விடுறது கஷ்டமா. ஓகே, ஓகே. இவங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய காமன் இது இருந்துச்சுல, சேம் பீப்புள் தான் அவங்க. சேம் பீப்புள். இவங்க கிறிஸ்துவ சொல்ல போறாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சோ we don't know. பவுல் ஒரு படிச்சவர், மேபி எதுவும் விசிபிள் இது இருந்துச்சான்னு தெரியல. அவர் ஒரு படிச்சவருங்கிறதுக்கு எதுவும் தெரிஞ்சுச்சான்னு தெரியல. we don't know. But anyway, they were invited. That's the main point you are talking about, right? அவங்க ஜெபாலயத்துக்குள்ள போறாங்க, அவங்களை அழைத்து பிரசங்கிக்க சொல்றாங்க. Okay, good. Okay. So they are taking an initiative to go to the known people or people with the common background, common identity, and God gives them an opportunity to take the gospel. இல்லையா? ஸோ ஸ்பிரிச்சுவலா பார்க்கும்போது நம்ம ஆண்டவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிஞ்சு போகும்போது ஆண்டவர் திறந்த வாசலை கொடுக்கிறார் இல்லையா? நம்ம எதிர்பாராத இடங்களில மக்கள் நம்மை அழைக்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள், நம்ம பார்க்கலாம். ஓகே, வெரி குட், தேங்க்யூ. எனிதிங் எல்ஸ்? நிறைய பேர் இருக்கீங்களே. இடமெல்லாம் எதிர்ப்பு
மக்கள் வந்தும் அவர் வந்து அத அதே இடத்துக்கு திருப்பி போகிறத பாக்குறோம் நம்ம. ஓகே, திருப்பி நீங்க போய் அவர்களை திருப்பியும் அவர்களை பலப்படுத்துறாரு. ஓகே, ரெஃபரன்ஸ் சொல்லுங்க சிஸ்டர். 14 அதிகாரம் இல்லையா? 14 அதிகாரம். 14, 19 நினைக்கிறேன். கரெக்ட்? 14, 22. 22. ஓகே, யா, எஸ், எக்ஸாக்ட்லி. ஆமா, அது திரும்ப வேற வழியா திரும்பி போயிரல. அதே இடத்துக்கு மறுபடியும் போய் எல்லாரையும் ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு, வெரி குட். ரைட், ரைட். ஓகே, ஓகே. வேற ஒரு குட் லீடரா அவர் அதுக்கு மாடலா இருக்கிறாரு. குட். ஓகே, ஓகே. எதிர்ப்புகள் அடிப்பட்ட இடத்துக்கு கூட திரும்ப போறாரு. அங்குள்ள சீஷர்ல மறந்துடல. சோ இத வந்து நம்ம காமன் லாங்குவேஜ்ல சொன்னா என்ன வார்த்தை பயன்படுத்துவோம்? என்ன மினிஸ்ட்ரி இது? வாட் மினிஸ்ட்ரி? யூசுவலா நிறைய மினிஸ்ட்ரியில இது பண்றது இல்லைன்னு சொல்லுவாங்க. வாட் மினிஸ்ட்ரி? ஃபாலோ அப் மினிஸ்ட்ரி இல்லையா? பின்தொடர் ஊழியம். பின்தொடர் பெரிய பெரிய ஊழிய முயற்சிகள் நிறைய இதுல வந்து ஒரே ஒரு சுவிசேஷம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. திரும்ப எத்தனை பேர் கேட்டாங்க, அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு பாக்குறதே இல்லை. ஸோ ஃபாலோ அப் இஸ் இம்பார்ட்டன்ட். அந்த ஃபாலோ அப் தான் இப்போ இந்த ஃபர்ஸ்ட்லேயே அந்த அக்கா சொல்லும்போது சொன்னாங்க, சுவிசேஷம் அறிவித்து சீஷரை பலப்படுத்தும். ஸோ அந்த டிசைபிள் மேக்கிங்ல அந்த செகண்ட் விசிட் ஃபாலோ அப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். விசுவாசிகள் வந்தாங்களே இப்போ எப்படி இருக்கிறாங்க? ஓகே, நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா ஒரு நேரம்? 22, 23. ஓகே, shall we all read together? ஓகே, 22, 23. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். முக்கியமான வார்த்தைகள். ஓகே, பின்தொடர் ஊழியத்தின் பல படிகளை இங்க நம்ம பார்க்கிறோம். இல்லைன்னா ஒரு முழுமையான மிஷனரி ஊழியத்தின் முக்கியமான படிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, என்னெல்லாம் போட்டிருக்கு? ஆளுக்கு ஒரு இதுவரைக்கும் பேசாதவங்க ஆளுக்கு ஒரு குறிப்பு சொல்ல போறீங்க. சொல்லலாமா? I'm not going to call out your name. I can see most of your names here. But நீங்க எல்லாரும் இதுல இருந்து ஒரு குறிப்பு சொல்லலாமா? இல்லைன்னா நீங்க இதுவரைக்கும் நம்ம சொல்லாத குறிப்பு இருந்தாலும் சொல்லலாம். பவுல் உடைய அருட்பணி ஊழியத்தில், மிஷனரி ஊழியத்துல அவர் செய்த காரியங்களை நம்ம வருஷப்படுத்திட்டு இருக்கோம். ஓகே, சொல்லுங்களேன். 13th chapter 46 verses though he was insulted, it was necessary that the word of God should be spoken first to you, but since you reject it and do not consider yourself worthy of eternal life, we will leave you and go to the other nation. So by force, he is not forcing and he is not giving up the word of God also, brother. He's telling, I leave it you to decide, but this is the commandment. And same is proving also in the verses 32, 33, that this was promised to our ancestor and now it is fulfilled. Okay. That also he is clearly specifying. Vittu kudukama pesraru, is not holding back anything. And also if the people are rejecting, he is giving them a choice to taste and see how the Holy Spirit will help them bring back. Okay. So he is fulfilling his responsibility with all the என்ன சொல்றது, முழு மனதோட முழு பலத்தோட அவருடைய பொறுப்பை நிறைவேற்றார். கொடுக்க வேண்டிய வாய்ப்பு எல்லாம் கொடுத்துட்டார் இல்லையா? ஓகே, ரைட். So now the ball is in their court, right? Yeah. Okay. I want 14:3. Yes, please. 14:3ல வந்து அவர் தைரியமா வந்து போதகம் பண்ணினார். அப்புறம் அவர் போதகம் பண்ண வசனத்துக்கு சாட்சியாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்தார் அப்படின்ட்டு கொடுத்திருக்குது. ஓகே, சோ பை வேர்ட் அண்ட் டீட் இல்லையா? வார்த்தையினாலும் வல்லமையினாலும். ஓகே, பவுலுடைய ஊழிய முறையில வார்த்தையும் இருந்தது, வல்லமையும் இருந்தது, அற்புதங்கள் நடந்தது அப்படிங்கறத பாக்குறோம். ஓகே, 14th 26, 27ல அவங்க எங்கெல்லாம் போயிட்டு வந்தாங்களா, சபையை கூடி வர செய்து புறஜாதிகள் மத்தியில கர்த்தர் செஞ்ச அற்புதங்களையும் அடையாளங்களையும் எல்லாருக்கும் தெரியிற விதமா அவங்க சொன்னாங்க. எங்க சொன்னாங்க? இது எந்த இடத்துல? அந்தியோகியாவில சபையை கூடி வர செய்து. ஓகே, இது எந்த அந்தியோகியா?
ஐ மீன் ஜஸ்ட் உங்களை யோசிக்க வைக்கிறது தான். இது வந்து இதுதான் அவங்களுடைய ஆதி சபை 13:1 இருந்து 3ல பார்த்தோம்ல, அந்த அந்தியோகியா, சிரியாவின் அந்தியோகியா வந்து அவங்களுடைய மதர் சர்ச்சுக்கு திரும்பி வந்து அவங்க சொல்ல போனா என்னன்னா ரிப்போர்ட்டிங், மிஷனரி ரிப்போர்ட்டிங் கொடுக்குறாங்க. சரிதானே? நீங்க எங்களை அனுப்புனீங்களே, நாங்க எங்கெல்லாம் போயிட்டு வந்தோம், இப்படி இப்படிலாம் நடந்துச்சுன்னு சொல்லி தட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், ஃபைனல் ஸ்டெப்னு சொல்லலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். சபைகளில் இருந்து ஊழியர்கள் அனுப்பப்படும் போது, மிஷினரிகள் புறப்பட்டு சொல்லும் போது அவங்க வந்து ஆண்டவர் செய்ததெல்லாம் சொல்லணும். ஓகே, என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கறத அவங்க அவங்களுடைய உடன் சபையாருக்கு அறிவிக்கிறத பார்க்கணும். ஓகே, வெரி குட். எனிதிங் எல்ஸ்? 14:9ல வந்து அந்த ஸ்பெசிபிக் பர்சன் யாரு ரொம்ப வந்து கவனிச்சு கேக்குறாங்க, யாருக்கு அது கரெக்டா அங்க அந்த மிரக்கலை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஸ்டமோட ஒரு நாலேஜோட அவர் அதை வந்து சொல்றாரு. ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனுக்கு உண்டு கண்டு அங்க அது செய்யும் போது அது ஒரு அற்புதமா அங்க மாறுது. ஓகே ஓகே. So you are all mostly focusing on the first part இல்லையா? சுவிசேஷம் பல விதங்களிலும் அறிவிக்கிறத குறித்து நாம் பார்க்கிறோம். இப்போ சிஸ்டர் சொன்னதா இதுதான். ஓகே, வெரி குட். வேற? Thank you for all those who are sharing. மத்தவங்களுக்கு சொல்லுங்களேன். I want you to focus on 22 and 23 once again. Okay. Recent, I wrote a sentence in one of my writings. We should reach the unreached and strengthen the reached. சந்திக்கப்படாதவங்களை நம்ம சந்திக்கணும், சந்திக்கப்பட்டவங்களை வந்து நம்ம என்ன செய்யணும், உறுதிப்படுத்தணும். அந்த எஸ்டாப்ளிஷிங் த சர்ச் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கு பவுல் பயன்படுத்தின பல குறிப்புகளை நம்ம அந்த இடத்துல பார்க்கணும். 22, 23ல நீங்க சொல்லுங்களேன், சபையை ஸ்திரப்படுத்துவதற்காக பவுல் இந்த இடத்துல என்னெல்லாம் செஞ்சாரு? நீங்க எல்லாம் சொன்னதெல்லாம் கரெக்ட். யாருக்கு சுவிசேஷம் சொன்னாரு, எப்படி சொன்னாரு, அற்புதம் எப்படி நடந்துச்சு, அது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு பிறகு சபை ஸ்தாபிக்கப்படுது இல்லையா? அதுக்கு வெவ்வேறு இடத்துக்கு போயிட்டு திரும்ப வந்து ஃபாலோ அப் மினிஸ்ட்ரியில அவர் பயன்படுத்தினதான படிகள் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். 22, 23 பேஸ் பண்ணி நீங்க சொல்லலாம். நம்ம வந்து அநேக உபத்திரவங்களின் வழியா தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க வேணும்னு சொல்லி கொடுத்தாரு. பெர்சிக்யூஷன் வரும்போதும் நம்ம வந்து நிறைய நேரம் கிறிஸ்டியன் ஆனா நமக்கு ரொம்ப பிளெஸிங் இருக்கும், ப்ராப்ளமே வராதுன்னு அப்படி நினைக்க கூடாது. உபத்திரவங்கள் வழியாக தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும்னு சொல்லி புத்தி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஓப்பனா வந்து சஃபரிங்க பத்தி பேசிட்டாரு. ஓகே, ரைட், குட். கிளியரா அவங்களே, ஏன்னா நிறைய பேர் அதை ஏற்கனவே அனுபவிச்சிருக்காங்க, இல்லைன்னா பவுல் வாழ்க்கையில நடக்கிறத பார்த்திருப்பாங்க. ஸோ ஹி இஸ் ப்ரிப்பேரிங் தம், இல்லைன்னா ஹி இஸ் ஸ்ட்ரென்தனிங் தம் டு ஃபேஸ் பெர்சிக்யூஷன். ஓகே, ஆண்டவருக்காக பாடுகளை அனுபவிப்பதற்கு ஆயத்தமாக வேண்டும் என்று தெளிவா சொல்றார். ப்ராஸ்பரிட்டியை மட்டும் சொல்லிட்டு போல அவரு பெர்சிக்யூஷனை பத்தி தெளிவா ஓப்பனா சொல்றாரு. டிசைப்ளிங் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிலுவையை பத்தி யோசிப்போம் இல்லையா? ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் சிலுவை சுமந்து கொண்டுங்கிற வார்த்தைகள். ஸோ அதை தெளிவா சொல்லிவிட்டார் பவுல். ஓகே, வாட் எல்ஸ்? அவர் போயிட்ட பிறகும் அந்த ஒர்க்கை கண்டினியூ பண்றதுக்கு சபையில வந்து எல்டர்ஸை கிரியேட் பண்ணி வச்சிருந்தாரு. அவங்க சபையை வந்து விசுவாசத்துல வழி நடத்துறதுக்காக அவர் எப்படி அவரோட லைஃபை வாழ்ந்தாரோ அந்த இதுல வந்துட்டு அவங்களும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற இதுல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, மூப்பர்களை ஏற்படுத்தினார் இல்லையா? ஒவ்வொரு சபையிலையும் தலைவர்களை, மூப்பர்களை ஏற்படுத்தினார் அப்படிங்கிறத பாக்குறோம். அந்த சபைகளை நடத்துவதற்கு பல காரியங்களை அது நீங்க படிப்பீங்க பின்னால. சோ சபை தலைவர்களை ஏற்படுத்துறத பாக்குறோம். வெரி குட். உபத்திரவத்தை குறித்து போதித்தார், தலைவர்களை உருவாக்கினார். வேற என்ன போட்டிருக்கு? அவங்க எப்பவுமே ஃபெய்த்ல வந்து நிலை நிற்கணும் அப்படிங்கிற அட்வைஸ் அவங்களுக்கு கொடுக்கறாரு. எந்த ஒரு சூழ்நிலையிலும் வந்து அவங்க ஃபெய்த்தை விட்டு விலகக்கூடாது அப்படிங்கறதுல வந்து அவர் உறுதியா இருக்கிறாரு.
ஓகே ஓகே, விசுவாசத்தை விட்டு விலகிடக்கூடாதுங்கிறக்க எஸ்டாப்ளிஷிங் தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. எவாஞ்சலிசம் ஷுட் பி ஃபாலோட் பை எஸ்டாப்ளிஷிங் தம் இன் த ஃபெய்த். விசுவாசத்திலே உறுதிப்படுத்துவது. நீங்க அடுத்த கோர்ஸ், இந்த கோர்ஸ்ல வந்து அடுத்த புக் வந்து அதுதான், எஸ்டாப்ளிஷிங் தான் படிப்பீங்க. விசுவாசத்திலே எப்படி அவர்களை உறுதிப்படுத்துவது அப்படிங்கிறது. ஸோ அதை பவுல் கவனமாக செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, அந்த எஸ்டாப்ளிஷிங்ல வந்து அவர் பயன்படுத்தின என்னென்ன காரியங்கள்லாம் செஞ்சாரு? சீஷருடைய மனதை திடப்படுத்தினார், புத்தி சொன்னார், உபத்திரவங்களை குறித்து அவர்களை எச்சரித்தார், அவர்களை வந்து அலர்ட் பண்ணாரு. அந்தந்த சபைகள்ல ஒவ்வொரு சபையில லீடர்ஸ் ஏற்படுத்துறாரு. அவங்களோட சேர்ந்து என்ன செய்யறாரு? உபவாசித்து ஜெபிக்கிறார். இந்த மாடல் வந்து நம்ம எங்க பார்த்தோம்? இந்த அதிகாரத்து முதல்ல நீங்க பார்க்கலாம் இல்லையா? 13ஆம் அதிகாரத்துல பாருங்க. 13ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு? உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். சோ அதே மாடல் தான். சோ மிஷனரி ஊழியத்துல ஜெபமும் உபவாசமும் எவ்வளவு முக்கியம், ஒவ்வொரு ஸ்டெப்லயும் முக்கியங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த இடத்துல. ஓகே, வெரி குட். அப்போ அந்த தலைவர்களுக்கும் அந்த ப்ரையாரிட்டி தெரியும். The priority of the local church is fasting and prayer, not only other activities. அத முதல்லயே வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி அதை எஸ்டாப்ளிஷ் பண்றதை நம்ம பார்க்கணும். ஓகே, what else? வேற அவங்க எல்லாரும் யார் கையில ஒப்பு கொடுத்தாரு? 22ஆம் வசனம் கடைசி, சாரி 23 கடைசியில யார் கையில ஒப்பு கொடுத்தார்? கர்த்தருக்கு. So it was not like a mission is keeping the church for a long time. அவர்கள் விசுவாசித்து ஒப்புக்கொண்ட கர்த்தருடைய கையில அந்த சபைகளை ஒப்பு கொடுத்து விட்டார். சோ ஒவ்வொரு சபையும் தனித்தனியா அங்கங்க வளரும். தரிசனத்தை பெற்றுக்கொண்ட சபைகள் அவர்களாகவே சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிப்பார்கள். அதுல பவுலுடைய கட்டுப்பாடுகள் அதிகமாக. So they were all independent churches coming up here and there taking the gospel, right? So கர்த்தருடைய கையில அவங்களை ஒப்பு கொடுக்கறத பார்க்கணும். Releasing of the local churches into the hands of the Lord. உங்க ஆண்டவர், நம்ம ஆண்டவர், நீங்களும் வளருங்களா ஆண்டவர் கையில ஒப்பு கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். ஓகே, சோ இத பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது நீங்க சொல்லுங்களேன் இப்போ. ஓகே, சோ இன்னைக்கு வந்து மிஷனரி ஊழியங்களுடைய பொறுப்பு என்ன, நம்ம என்ன செய்யணும், இதை நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு டீட்டெயிலா பார்த்தோம். இன்னைக்கு மிஷனரி ஊழியம்னா என்னது, என்னென்ன காரியம்லாம் மிஷனரி ஊழியம் நம்ம சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. ஒரு மிஷனரியின் பணி என்ன, இல்லைன்னா மிஷனரி பணியின் வெவ்வேறு அம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லலாமா? இந்த 2 அதிகாரங்கள் அடிப்படையில சொல்லலாமா? கேன் யூ ஓபன் அண்ட் ஷேர்? ஃபர்ஸ்ட் எய்ம் வந்து டு மேக் டிசைபிள்ஸ், மக்கள் சீஷர்களா ஆக்குறது. ஓகே, so that is the goal, aim. So how do you do that? Steps. Preach the gospel. Okay, preach the gospel. அப்புறம் சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழணும். ஓகே, சாட்சியுள்ள வாழ்க்கை யாரு வாழணும்? Missionary who is preaching the gospel, who is making disciples. Okay. அவங்களோட லைஃப் பார்த்து மத்தவங்க வந்துட்டு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளணும். ஓகே, சோ பிரசங்கிக்கவும் செய்யணும், சாட்சியாவும் வாழணும். Witnessing by word and deed. அதை பார்த்து மத்தவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும். கரெக்ட்டா? ஆமாங்க. ஓகே. What else? What are the other tasks and objectives? மிஷனரிகளா போகும் முன்னால அவர்களுடைய சொந்த அந்த லோக்கல் சர்ச்சில் அவர்கள் வந்து ஒரு லீடர்ஸா வளர்ந்து வரணும். ஓகே, சோ ஊழியர்களா போறதுக்கு முன்னால உள்ளூர் சபையிலேயே வந்து அவங்கவுங்களுடைய சபையிலே அவங்க நல்ல தலைவர்களா செயல்பட்டு இருக்கணும், ஒளி வீசி இருக்கணும் இல்லையா? அந்த அனுபவம் வந்து ரொம்ப முக்கியம். வெரி குட். அப்ப இத வந்து அடுத்த வேறு விதமா சொன்னா எப்படி சொல்லலாம்? சர்ச் வந்து மிஷனரிஸ் அனுப்பணும். யார் அனுப்பணும்? அதான் கேள்வி. உங்களோட காங்கிரிகேஷன்ல உள்ள மெம்பர்ஸ் லீடர்ஸா உருவாக்கி அவர்களை அனுப்பணும். ஓகே, இட்ஸ் a very important point. ஓகே, இந்த கோர்ஸ் படிக்கும்போது இந்த நம்ம கண்கள் திறக்கும். we had a very big discussion in our class also. அப்போ வாலிபர்களை ஊழியத்துக்கு அனுப்புவதா, முதிர்ந்த தலைவர்களை ஊழியத்துக்கு அனுப்புவதா
அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ல யோசித்து பாருங்க. பவுல் பர்னபாங்கிறவங்கள ஆண்டவர் அழைச்சாரு. அப்போ அப்படியே அந்த சபையை அப்படியே விட்டுட்டு அவங்க முழுநேர ஊழியத்துக்காக போயிட்டாங்க. ஐ மீன் சபை நாட்டுகிற ஊழியத்துக்காக போயிட்டாங்க. பாக்குறோம். வெரி குட், குட் தாட். ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் இட். ஓகே, வேற என்ன மெத்தட் பாக்குறோம்? சீஷர்ல உருவாக்கணும், சாட்சியா வாழணும், வார்த்தையை பிரசங்கிக்கணும், அதை பார்த்து மத்தவங்க வருவாங்கன்னு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. அடுத்து வந்து ஊழியத்துல போறவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அவங்கள சபை அனுப்பணும் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, வேற what else? Where there doesn't exist any church, so unreached place. Okay, yeah. sentence முடிச்சிருங்க. Yeah, so where there doesn't exist any church, அப்ப அந்த place போய் church build பண்றது, contacts develop பண்றது, building the faith there is very important as part of missionary life. Okay, so priority should be for the unreached areas. Am I right? ஊழியத்துடைய பிரதான முக்கியத்துவம் வந்து எந்த இடத்துல சாட்சிக்கு வாய்ப்பு இல்லையோ, யாரும் இல்லையோ, சந்திக்கப்படாத மக்கள் மத்தியில நம்ம ஊழியத்துக்கு முதலிடம் கொடுக்கணும், முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, 2011 சென்சஸ் நான் பார்த்தேன். அதுல வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும், அந்த டைம்ல இருந்த எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் கடவுள் கிருபையா விசுவாசிகள் இருக்காங்க. ஈவன் 150, 250 அப்படி சில ரொம்ப ரெசிஸ்டன்ட் ஏரியாஸ்ல கூட ஆண்டவர் அப்படி மக்களை எழுப்பி இருக்கிறார். அதனாலதான் வந்து டிஸ்ட்ரிக்ட்ங்கிறதுல இருந்து பிளாக்கு, பின்கோடு ஏரியா அப்படிலாம் பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ ஸ்டில் தெர் ஆர் பாக்கெட்ஸ், தெர் ஆர் ஏரியாஸ், people groups, language groups without strong churches. I mean, this is an educated group, அதனால I can ask this question also. ஒரு குரூப் வந்து ரீச் ஆயிட்டாங்க அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அன்ரீச்னா யாரு அப்படிங்கிறது ஊழியத்துல நீங்க சின்சியரா ஈடுபட்டீங்கன்னா அந்த கேள்வி வரும். அப்போ அன்ரீச்னா யாரு அப்படின்னா ஒருத்தர் நல்லா சொல்றாரு, எந்த மக்கள், எந்த சபை வந்து அவங்க மக்களை சந்திப்பதற்கு, சொந்த பலத்துல சந்திப்பதற்கு அதுகிட்ட வந்து வேண்டிய வேர்வித்தால் இல்லையோ, அவங்க அந்த ஏரியா வந்து அன்ரீச்ட் ஏரியா. ஒரு மக்கள் கூட்டத்தை சந்திப்பதற்கான வலிமை பெற்ற சபை எந்த இடத்துல எல்லாம் இல்லையோ, இல்லைன்னா எந்த மக்கள் கூட்டத்துல எல்லாம் இல்லையோ, அதெல்லாம் வந்து அன்ரீச்ட் தான் அப்படி சொல்றாங்க. அண்ட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்தியாவில் வந்து உலகத்துல இந்தியா இஸ் a very important area for that this particular task. நிறைய அன்ரீச்ட் குரூப்ஸ் நம்ம இந்தியால இன்னும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம். So we have to prioritize unreached areas, unreached people. Thank you. Anything else? At the same time, Aya, the growing church also they should encourage, exactly like the way we spoke about revisiting the places again. And the மாதிரி growing church also we should keep encouraging them. Okay, so emerging churches should be encouraged. இல்லையா? Follow up ministry வேணும். புதிய சபைகளை நம்ம தொடர்ந்து உற்சாகப்படுத்தணும், strengthen பண்ணணும். Very good, thank you. To build new daughter churches. Yes. Nearby. Okay. So அவங்களுக்கு அந்த ஊழிய முறைகளையும் கற்றுக் கொடுத்து விசுவாசத்துல உறுதிப்படுத்தினா அவங்க சுத்தி உள்ள இடங்களை அவங்க சந்திப்பாங்க இல்லையா? So சபைகளை வந்து உறுதிப்படுத்த, I mean, if we can focus little more energy on strengthening the new churches, missionary activity will become little more easier because they will take up the responsibility for their surrounding areas. Thank you, sister. Very good. Anything else? So அடுத்த டிஸ்கஷன் கொஸ்டின் வந்து மிஷனரி ஊழியம்னா என்ன அப்படின்னு இப்போ உள்ள சபைகள், நம்ம சபைகள் வந்து மிஷனரி ஊழியம்னா என்னன்னு நினைக்கிறாங்க? what do you think about our people's understanding of missions today? உங்கள் கருத்துக்கள் என்ன? மிஷனரி ஊழியம்னா பொதுவான கருத்து சபையில எப்படி இருக்கு மிஷனரி ஊழியத்தை பத்தி? அது ஏதோ ஒரு மிஷன் ஆர்கனைசேஷன்ஸால செய்யப்படுகிற ஊழியம் என்று நினைக்கிறேன். ஓகே, ஏதோ ஒரு மிஷனரி ஆர்கனைசேஷன்ஸ்னால செய்யப்படுகிற ஊழியம். ஓகே, அதனால நம்ம என்ன செஞ்சா போதும், இல்லைன்னா என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க? நம்ம பினான்சியலா சப்போர்ட் பண்ணா போதும், இல்லைன்னா பிரேயர் சப்போர்ட் கொடுத்தா போதும். ஓகே,
நம்ம பர்சனலா அதுல ஒண்ணும் இன்வால்வ் ஆக வேண்டியது இல்லைங்கிற ஒரு தாட் இருக்குது. So we play the role of sponsors alone, right? Okay. Yes. So where do these missionaries come then? Very important question. You got to think about it, right? So அப்போ மிஷனரி ஊழியம் ஆக்சுவலா யாருடையது? சங்கங்களுடையதா, சபையுடையதா? Church. Church. Okay. Church. Of course, all our missionary organizations were started from the churches. இப்போ IMS எடுத்தீங்கன்னா திரும்ப டயசிஸ் உடைய ஒரு மிஷனரி விங்னு சொல்லலாம். But at the same time, it should go beyond that. Every church should directly. I had a question recently. Do we need missionary organizations if the churches are fully involved in missions? Yeah. So on the gap of fill up பண்றதுக்கு தான் para church organizations கொண்டு வராங்க. ஆண்டவர் பயன்படுத்தினார். அது கூட நீங்க படிப்பீங்க வருகிற நாட்கள்ல. சர்ச்சினா என்னது, para church organizationனா என்னது அப்படின்னு படிப்பீங்க. ஓகே, குட். ஸோ யாரோ ஒரு சங்கம் நடத்துவாங்க, நம்ம காசு கொடுத்தா போதும், ஜெபம் பண்ணா போதும் அப்படின்னு இன்னைக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது. ஓகே, I think we are coming to the last few minutes. நீங்க பார்த்திருக்கலாம், இல்லைன்னா நீங்க இந்த இதை பாருங்க, கொஞ்சம் ஒரு few minutes இந்த படத்தை பாருங்க, then we'll talk. சரியா? இது வந்து இந்த பவுலுடைய பாலைன் சைக்கிள் ஆஃப் மிஷன்ஸ் 13-14 வந்து பவுல் அவர் வாழ்க்கை முழுவதும் பயன்படுத்தினதான ஊழிய முறைக்கான ஒரு பேசிஸ் நம்ம பாக்குறோம், மாடலா பாக்குறோம். டேவிட் செல்கிரேவ். எஸ், சாரி டு இன்டரப்ட். அது கொஞ்சம் ஸ்லைட் மோட்ல போட்றீங்களா? ஸ்லைட மட்டும். Yes, thank you very much, sister. Is it right? Is it okay now? That is fine. Yes. Okay. Sorry. Thank you for that. Yes, yeah. I mean, you can see this in any internet thing. Pauline Cycle of Missions நடிச்சீங்கன்னா வந்துரும். சரிதானா? இந்த 10 ஸ்டெப் நீங்க பாருங்க. மேல மிஷனரிஸ் கமிஷன்ட் எங்க இருந்து அனுப்புறாங்க? அந்தியோகியா சபையில ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு, அழைத்தார். சோ பவுல் பர்னபாவை சபையார் வந்து என்ன செய்றாங்க? அபிஷேகம் பண்ணி அனுப்புறாங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது பாத்தீங்களா? பவுல் பர்னபா உருவாக்குன தலைவர்கள் தான் இவங்களை அபிஷேகம் பண்ணி அனுப்புறாங்க. ஐ ஹோப் யூ ஆர் கெட்டிங் த பாயிண்ட்ல. சபையிலே இளம் தலைவர்கள் மூத்த தலைவர்களை என்ன செய்யறாங்க? அபிஷேகம் பண்ணி அனுப்புறாங்க. அதை பாக்குறோம். சபை வந்து அனுப்புது மிஷனரிகளை. அடுத்து என்ன பாக்குறோம்? ஆடியன்ஸ் கான்டாக்டட், போகிற இடத்துல மக்களை சந்திக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சகோதரர்கள் சொன்ன மாதிரி யூதர்களை பார்த்தாங்க, ஜபாலயங்களை போய் பாக்குறாங்க. அதை நம்ம பாக்குறோம். அப்புறம் அங்க வந்து அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்வதற்கான வாய்ப்பு கிடைக்குது, சுவிசேஷம் சொல்றாங்க. ஓகே, அவங்க சொல்றதுக்கான நிறைய காமன் கிரவுண்ட் இருந்தது, நம்ம பேசணும். ஏற்கனவே லாங்குவேஜ் தெரியும், சேம் பீப்புள் குரூப், சேம் ஓல்ட் டெஸ்டமெண்ட் பேக்ரவுண்ட். They were all expecting the Messiah, so they had a message, they had the answer for their questions. Okay, so they offered the gospel as the question, answer for their question. So கேட்கிறவங்கல்ல எப்பவுமே 2 ரிசல்ட், ஒன்னு வந்து எதிர்ப்பாளர்கள், இன்னொரு பக்கம் விசுவாசிகள். அதான் 4வது ஸ்டெப். ஏற்றுக்கொண்டவங்க நினைச்சாங்க, மனம் மாறுறாங்க. அதோட விட்டு விடல. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து 5 விசுவாசிகளை கூட்டி சேர்க்கிறாங்க. அதுக்கு என்ன பேருன்னு சொல்றோம்? விசுவாசிகள் கூட்டி சேர்க்கப்படும் போது அது என்னதான் மாறுது? சபை. வெரி குட். தட்ஸ் வை சர்ச் பிளான்டிங் நம்ம சொல்றோம் இல்லையா? சோ விசுவாசிகள் கூட்டி சேர்க்கப்பட்டு சபை அங்கே உருவாகிறது. அதை நம்ம பார்க்கிறோம். ஓகே, அதுக்கு பிறகு விசுவாசிகள் கூட்டி சேர்க்கப்படுதல், விசுவாசிகளின் விசுவாசம் உறுதிப்படுத்தப்படல். ஓகே, strengthening the believers. அதான் நம்ம 14 அதிகாரத்துல 12, 22, 23 நம்ம பார்த்தோம். விசுவாசத்திலே உறுதிப்படுத்துகிறாங்க. சீஷருடைய மனதை திடப்படுத்தி, சிஸ்டர் சொன்னாங்க இல்லையா, சீஷருடைய மனதை திடப்படுத்துறாங்க. ஓகே, அடுத்தது லீடர்ஷிப் கான்செக்ரேட்டட், மூப்பர்களை ஏற்படுத்துறாங்க. மூப்பர்கள். சோ இதுல கொஸ்டின் வந்து யாரை மூப்பரை தேர்ந்தெடுப்பதுன்னு கேள்வி வரும். அதுதான் உங்களுடைய 3வது கோர்ஸ். ஓகே, தீத்து நீங்க படிப்பீங்க. பவுல் செய்றாரு, தலைவர்களை ஏற்படுத்துகிறார். அதுக்கு பிறகு 8வது ஸ்டெப் என்னது? கர்த்தருடைய கையில அவங்கள ஒப்பு கொடுக்குறாங்க. ஆண்டவரே, நீர் சொன்ன இடத்துக்கு நாங்க வந்தோம், ஊழியத்தை செஞ்சோம், சபைகளை நிறைவேற்றிட்டோம், சபைகளை உருவாக்கி இருக்கிறோம், தலைவர்களை ரெடி பண்ணிட்டோம் சுவாமி, இது உம்முடைய சபை, நீர் தொடர்ந்து நடத்தும். அதுக்கு பிறகு 15 அதிகாரத்துல பாக்குறோம், 18 அதிகாரத்துல பார்க்கலாம், லேட்டரா வருது. தொடர்பு இருந்துச்சு. என்ன தொடர்புனா அதையும் நீங்க படிப்பீங்க. யாரையாவது அனுப்புவாரு பவுல், சபை எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு. லெட்டர் எழுதுவார் இல்லையா? கொரிந்தியர் நிருபம், எபேசியர் நிருபம், அதெல்லாம் அப்படிதான் வந்தது. சபைகளுக்கு லெட்டர் எழுதுறாரு. சோ
the relationships continued. அதுக்கு பிறகு என்ன செய்றாங்க, நேரா அவங்க அனுப்பின சபைக்கு, சென்டிங் சர்ச்சஸ் கன்வீன்டு, அனுப்பின சபைக்கு வந்து ஆண்டவர் செய்த காரியங்களை சாட்சியாக அறிவிக்கிறாங்க. தமிழ்ல இங்க போட்டிருக்கு, அருட்பணியாளர்கள் அனுப்பப்படுதல், மக்களுடன் தொடர்பு ஏற்படுத்துதல், சுவிசேஷம் சொல்லுதல், கேட்போர் மனம் மாறுதல், விசுவாசிகள் கூட்டி சேர்க்கப்படல், விசுவாசம் உறுதிப்படுத்தப்படல், தலைவர்கள் ஏற்படுத்தப்படல், விசுவாசிகள் தேவ கரங்களில் ஒப்படைக்கப்படல், உறவுகள் தொடருதல், ஊழியரை அனுப்பிய சபைகளுக்கு ஊழிய செய்திகள் பகிரப்படல். சோ இதுதான் பவுலுடைய 10 ஊழிய படிகள் அப்படின்னு சொல்லலாம். அருட்பணியின் 10 படிகள் அப்படின்னு நம்ம இதைதான் நம்ம சொல்றோம். ஓகே, ப்ராஜெக்ட் பத்தி அடுத்த வாரத்துல பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, based on this, if you have any questions or thoughts, last few minutes for you to share. ஒருவேளை நீங்க வாசிக்காம இருந்திருந்தீங்கன்னா தயவு செய்து நைட்ல தூங்குறதுக்கு முன்னால இந்த 2 அதிகாரத்தை கண்டிப்பா வாசித்து குறிப்புகளை எழுதி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு பயன்படும். உங்க கையில புக் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராஜெக்ட்ஸ் அடுத்து என்ன பண்ணணும் நீங்க அதிலே பார்த்துக்கலாம். அது ஐ திங்க் யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் தட். ஐ நீட் நாட் கோ இன்டு தட். ஓகே, ஸோ சொல்லலாமா குறிப்புகள்? கடைசியா ஃபைனலி ஐ வாண்ட் டு ஷேர் சம்திங் அப்படின்னு இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்ட விஷயங்கள் என்னன்னு ஷேர் பண்ணலாமா? திஸ் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ், தி பால் இஸ் இன் யுவர் கோர்ட். Yeah. I want to show my face. If you want, you can also show your face, but anyway, you can talk. ஐயா, the 10 points சொல்றீங்களா ஐயா? திரும்ப சொல்லணுமா? இல்ல 10 pointsங்களா? question or repeat பண்ணுங்க. I mean, for about 45 minutes we have discussed lot of things இல்லையா? அதுல இருந்து உங்க மனதுல நிற்கிற இன்னைக்கு நீங்க கற்றுக்கொண்ட ஒரு சில குறிப்புகளை ஷேர் பண்ணுங்க. Based on Acts 13-14. Something question இருக்கலாம், இல்லனா இது something learning இருக்கலாம், இல்லனா some insights இருக்கலாம், whatever it is. It's up to you. In the beginning வந்து Paul where and all Paul traveled the entire thing from chapter 13 to chapter 14, Okay. how he reached to each place, and after he reached, what was the strategies that he used to share the thoughts, share the word of God, how he won over the believers. Basically started from the Old Testament to the New Testament. Why did he actually do that? What made him do that? How he actually understood to follow this strategy to make the people or the local people understand that. And the Madri, they started. I leave others to answer. Okay, thank you. ஐயா, கடைசியா நம்ம பார்த்த அந்த Paul's mission of life அந்த ஒரு 10 points பார்த்தோம்ல. ஆமா, ஆல்மோஸ்ட் அந்த 10 பாயிண்ட்ஸ்லயுமே நம்ம 45 மினிட்ஸ் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே கவர் ஆயிடுச்சு. ஓகே, if we follow the 10 points properly, நம்ம சர்ச் பிளான் பண்றது ரொம்ப எளிமையாக இருக்கும். ஓகே, சுலபமா நடந்துரும். ரைட், வெரி குட், பிரைஸ் காட். So this is biblical model and Pauline model, வேதாகம். So that brings us to the final question. So கண்டிப்பா பவுலின் முறைகளை தான் நம்ம பயன்படுத்தணுமா, இல்லனா இஷ்டப்பட்ட விதத்துல ஊழியம் செய்யலாமா? நார்மட்டிவ் அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்படித்தான் செய்யணும் அப்படிங்கிறதுல. So how do you think about it? What is your thought on that? Group can share. இப்படி பவுலோடைய முறையை ஃபாலோ பண்ணா நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வரும்ன்றது வேதத்துல தெளிவாக போட்டிருக்குது. பட் அதற்காக நம்மளுடைய ஓன் மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு இல்லை. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இடத்திற்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய மெத்தடாலஜியை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார்ம் அண்ட் மீனிங்னு படிச்சிருப்பீங்க முதல் இதுல இல்லையா? சோ எதை மாத்தலாம், எதை மாத்தக்கூடாது, எதை அடாப்ட் பண்ணலாம், எதை அப்படியே வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் டைலமா. சோ அதுலதான் நம்ம யாரை டிபெண்ட் பண்றோம்? பைபிளை டிபெண்ட் பண்றோம், பரிசுத்த ஆவியானவரை டிபெண்ட் பண்றோம் இல்லையா? சோ எந்த இடத்துல எப்படி செய்யணும்னு ஆண்டவர் நமக்கு சொல்லி தருவார். பட் Paul has an excellent model for us to follow. Okay, anybody else, any other thoughts?
I think we are about 12 people. Each one can share one thing that we learned. Even if you repeat it, no problem, because that will help us to keep it in mind. மறுபடியும் சொன்னாலும் பரவாயில்ல, மனசுல இருக்கும். பட் திங்க் பண்ணுங்க, இந்த மெத்தட் தான் நம்ம பயன்படுத்தணுமா, இது கண்டிப்பா பயன்படுத்தணுமா? ஐயா, எனக்கு இது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வரைக்கும் ஃபுல் அவரோட பால் அவரோட மிஷனரி சைக்கிள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஹோலி ஸ்பிரிட் ஆனவர் வந்து அவர் கூடவே இருந்து அவரை வழி நடத்திட்டு வந்திருக்காரு ஃப்ரம் த பிகினிங். வென் த பீப்புள் ஆஃப் அந்தியோக்கியா வந்து அவங்க ஜெபம் பண்ணி அவங்களை அனுப்புனதுல இருந்து திருப்பி அவர் வந்து அதை வந்து என்ன நடந்துச்சு அது சொல்ற வரைக்குமே பாத்தீங்கன்னா முழுவதுமாக வந்து ஹோலி ஸ்பிரிட் வந்து அவங்க 2 பேரையும் பவுலியும் பர்னபா 2 பேருமே வந்து வழி நடத்திட்டு வந்திருக்கிறாரு. So throughout the journey we can see that Holy Spirit was with them and guiding them. Okay, so பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியமான ரோலை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? வெரி குட். Okay, what about others? Concluding thought. Okay, I think we have come to the end of today's session. Correct? வேற யாராவது சொல்ல விரும்புறீங்களா? ஐயா, ஒரே பாயிண்ட். இந்த லீடர்ஷிப் வந்து சென்ட்ரல் லீடர்ஷிப் மாதிரி பழைய ஆதிகால சபையில வந்து ஒரு சபை தொடங்குறது அப் டு பீட்டர் வரைக்கும், ஜெருசலேம் வரைக்கும் ஒரு கான்டாக்ட் இருந்துச்சு. சென்ட்ரல் லீடர்ஷிப் மாதிரி சென்ட்ரலைஸ்ட். அது இந்த காலத்துல மிஸ் ஆகுது. இல்ல, நம்ம இந்த 2 சாப்டர்ல I don't see that, right? ஆமா, இந்த சாப்டர்ல இந்த 2 சாப்டர்ல நீங்க அதை எப்படி லிங்க் பண்றீங்க என்னால பிடிக்க முடியல. Can you just explain that, brother? இல்ல, இந்த சாப்டர்லயும் எல்லா சபையிலயும் அவங்க சபையை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு மறுபடியும் அவங்க எங்க இருந்து அனுப்பப்பட்டாங்களோ அந்த சபைக்கு வந்துடுறாங்க. அதே மாதிரி அப்புறமா பால் கூட அவர் அனுப்பப்பட்ட சபை, அதாவது ஜெருசலேம் மறுபடி திரும்பி போறாரு. அந்த சைக்கிள், ஆமா, அந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகுது. ஓகே. சோ அந்த கனெக்ஷன், மதர் சர்ச்சியோட கனெக்ஷன் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இட் ஹெல்ப்ஸ், இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஆல்சோ, இல்லையா? ஓகே, குட். சோ கைண்ட் ஆஃப் a dynamic relationship சொல்லலாம். ஆமா. ஓகே. Who is the leader of the group? I don't know. Suja sister, Tambu brother, yaar enna தெரியல. Who is the representative? இருக்காங்களா? இல்ல, தம்பு பிரதர் ஏதோ வெளியே இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே சிஸ்டர். சோ நீங்க கன்க்ளூடிங் ரிமார்க் சொல்லி ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம் சிஸ்டர் சுஜா. நீங்களே பண்ணிருங்க ஐயா ஜெபம். ஐயாவே தான் பண்ணுவாங்க. அது கம்பல்சரியா இல்ல, அப்படி இல்ல. எனிவே, ஓகே, ஜெபம் பண்ணலாமா? வேற எதுவும் சொல்லணுமா? எனிதிங் எல்ஸ்? இல்ல. ஓகே, ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, உம்முடைய வசனத்திற்காக ஸ்தோத்திரம். ஆவியாயும் ஜீவனாயும் உள்ள உம்முடைய வசனங்கள் எங்களோடு பேசுகிறதற்காக நன்றி. ஏதோ எங்களுடைய ரட்சிப்புக்கும் எங்களுடைய ஆத்ம ஆகாரத்திற்கும் ஆறுதலுக்கும் மாத்திரமல்ல, நீர் எங்கள் கையில கொடுத்து சென்றிருக்கிற பெரிய பொறுப்பு ஆண்டவரே. சுவிசேஷம் அறிவிப்பது, சபைகளை நாட்டுவது, உங்களுடைய ராஜ்யத்தின் பரவலுக்காய் நாங்கள் அர்ப்பணித்தவர்களா இந்த இடத்துல நாங்கள் கூடியிருக்கிறோம். அதை எப்படி சிறப்பாய் செய்யலாம் என்று கற்றுக்கொள்ளும் ஆர்வத்தோடு கூடியிருக்கிறோம். வசனத்தின் மூலமாக எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்கிற சத்தியங்களுக்காய், வழிமுறைகளுக்காய் நன்றி சொல்கிறோம். எங்களுடைய ஊழிய முறைகளில் இருக்கிற குறைவுகள், நாங்கள் இன்னும் சரி பண்ண வேண்டிய காரியங்கள், இன்னும் நாங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய காரியங்களை வெளிப்படுத்துகிறீர்கள். நன்றி. கீழ்ப்படியும் மனதை எங்களுக்கு தாரும்.
நாங்கள் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, எங்கள் குடும்பங்களிலே, நாங்கள் சார்ந்திருக்கிற சபைகளிலே சத்தியங்களை செயல்படுத்த உதவி செய்யும். நாங்கள் ஈடுபடுகிறதான எங்கள் மிஷினரி இயக்கங்களிலே இந்த ஆண்டவரே வெளிப்பாட்டின் தாக்கங்களை நாங்கள் ஏற்படுத்த ஒரு பெரிய மறுமலர்ச்சிக்கு நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே உதவியா இருக்க எங்களையும் பயன்படுத்தும் என்று நாங்கள் இந்த இரவிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தங்களுடைய நேரங்களை கொடுத்து உங்களுடைய வசனத்தை கற்றுக்கொள்வதற்காய், ஊழியத்திலே தங்களை பலப்படுத்திக் கொள்வதற்காய் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி சுவாமி. கர்த்தர் இந்த கூடுகையில கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதியும். வாஞ்சியோடு அவர்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள், வாஞ்சியோடு பகிர்ந்து கொண்ட காரியங்களுக்காக நன்றி சுவாமி. எங்கள் உள்ளத்திலே அவைகள் ஆழமாய் பதியட்டும். நாங்கள் நீர் விரும்புகிற விதத்திலே வாழ்வதற்கும், நீர் விரும்புகிற விதத்திலே ஊழியம் செய்வதற்கும் எங்களுக்கு உதவியா இருக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பீமின் ஹோல் ப்ரோக்ராமை கர்த்தர் ஆசீர்வதியும். தடைப்பட்ட பிள்ளைகள் ரெகுலராய் வரும்படி உதவி செய்யும். ஒவ்வொருத்தரும் நல்ல முறையில் ஆண்டவர் வேதத்தை வாசித்து குறிப்புகளை எடுத்து ஆர்டிகிள்ஸை படித்து ஆண்டவரே இதில் ஆண்டவரை ஃபாலோ பண்ண வேண்டிய காரியங்களை சிஸ்டமேட்டிக்காய் செய்து தங்களை முற்றிலுமாக பலப்படுத்திக் கொள்ள உதவி செய்தார். ஆண்டவரை, ஒரு சிலர் வர முடியவில்லை சுவாமி, அவர்களோடு நீர் ஆண்டவரை தங்கியரும் அவர்களை ஞாபகப்படுத்தும். ஆண்டவரை, அவர்களும் தங்களை எக்யூப் பண்ணிக் கொள்ளும்படி கர்த்தர் அந்த வாஞ்சியை நிறைவேற்றி கொள்ளும், தடைகளை நீக்கி போடும். மறுபடியும் அடுத்த கிளாஸ்ல நாங்கள் சந்திக்க வரை இப்படி கிருபை எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவரை, சர்ச் குரோத் மூலமாக பிரதர் வாட்சன் இதை நடத்துகிறதுக்காக நன்றி. சகோதரனையும் ஆண்டவரே அவருடைய ஊழியங்களே கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலும் ஆண்டவரே இதில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உடைய பிரசன்னம் கிருபை இருக்கட்டும். கிறிஸ்துமஸ்க்காகவும் நியூ இயர்க்காகவும் நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். கர்த்தர் எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தியும். அர்த்தமுள்ள ஆண்டவரே ஆசரிப்புகளாக இவைகள் இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். ஆண்டவரே, மறுபடியும் இந்த இரவு நேரத்திலே எங்களை எங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தந்த ஒரு நல்ல ஆண்டவர் யூஸ்ஃபுல் டிஸ்கஷன் டைமுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் இவைகளை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, படிக்கும் போது ஆண்டவரே நீர் எங்களிலே கிரியை செய்தோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மிகுந்த மனத்தலைமையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். தேங்க்யூ சோ மச் ஐயா, உங்களோட Thank you டைம் very much. தந்து இந்த இடத்துல வந்ததுக்காக நாங்க எல்லா சார்பாகவும் உங்களுக்கு நாங்க தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ. Thank you very much, Ika. Thank you very much. Thank you. Nice meeting Thank all you. of you. Thank you so much. So kind of Thank you. you. Thank you. Thank you very much.